இப்போ வந்து ஒரு காயின் பர்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். அந்த காயின் பர்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். ஒரு சர்க்கிள் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த சர்க்கிள் இன்க்ரீஸில் தான் நமக்கு வந்து காயின் பர்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது தெரியும். சர்க்கிள் இன்க்ரீஸில் 6, 12, 18, 24 இருக்கு இல்லையா? இந்த ப்ரொசீஜரை 2 சர்க்கிள் வந்து மேக் பண்ணணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. ஏன்னா அதில் தான் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து சர்க்கிள் இன்க்ரீஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். தெரியாதவங்க ஓகே, நான் வந்து மறுபடியும் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் நார்மலாக நீங்கள் வந்து மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நார்மலாக மேஜிக் ரிங் போட்டுட்டு ஒரே ஒரு செயின் போட்டுக்கோங்க. இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த கேப் இந்த சின்னதாக இருக்கு இல்லையா, இதை ஓரமாக வச்சுட்டு இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதில் வந்து 6 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ஃபஸ்ட்டு 3 போட்டுட்டு ஷார்ட்டாக இருக்கு இல்லையா, அதை லைட்டாக சர்க்கிளை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 3 போடுங்க. இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் தான் நான் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சர்க்கிளை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்டாக இருக்கு இல்லையா, இதை பிடிச்சி ஒரே ஒரு டைட் மட்டும் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை பிடிச்சி ஒரு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆகிரும். அந்த சென்டரில் உள்ள கேப் வந்து க்ளோஸ் ஆகிரும். நல்லா க்ளோஸ் ஆகி இருக்கணும், அதான் வந்து இல்லாக்கட்டி உங்களுக்கு வெளியே வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம் இல்லையா, உங்களுக்கு ஈஸியாக வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடும் போதே சேஃப்டி பின் எடுத்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் அடிக்கடி பழகுனதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சேஃப்டி பின் வச்சு லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே, இதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து சர்க்கிள் வந்து வந்துடும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு டாப்பில் வந்து ஒரு செயின் வந்து போட்டுக்கோங்க. மறுபடியும் அகெயின் இப்போ வந்து 12 ரவுண்ட் வந்து பண்ண போகிறோம். 12 வந்து இப்போ ஒரு செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே போடுறது வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஒவ்வொரு செயினையும் நான் வந்து 2 போட போகிறேன், அப்போனா அது வந்து இன்க்ரீஸ். ஸோ அதனால் நான் ஒவ்வொரு செயினையும் வெறும் 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். இப்போ உங்களுக்கு செயின் போட்டிங்களா, அது பக்கத்தில் வந்து ஒரு செயின் தெரியுதா, இதில் வந்து ஒரு இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு செயின் தெரியுதா, இதில் வந்து ஒரு இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து 4 போட்டிருக்கேன். நீங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடும் போது சேஃப்டி பின்னை வச்சு ஒரு லாக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து இதே ப்ராசஸை தான் நான் வந்து கடைசி வரைக்கும் பண்ண போகிறேன். நான் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன், ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து 12 போட்டிங்க அப்படின்றது நல்லா கவுண்ட் பண்ணிக்கோங்க. 12 போட்டதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம் இல்லையா, அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸ்லிப் ஸ்டிச் இப்போ நான் வந்து ஒரு செயினில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். 2 லூப் இருக்குது. நான் ஒரு டைம் ஞானம் ஒரு பண்ணி மொத்தமாக இழுக்க போகிறேன். அவ்வளோதான். அப்போ எனக்கு வந்து சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ எனக்கு பெரிய சர்க்கிள் வந்து கிடச்சிருக்கு. இப்போ அகெயின் நான் வந்து ஒரு செயின் போட போகிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடும்போது சேஃப்டி பின் வச்சு லாக் பண்ணுவீங்க. அந்த சிங்கிள் க்ரோஷேவை 3rd ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே இருக்கு இல்லையா, இதில் வந்து சேஃப்டி பின் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ப்ராசஸே வந்து வருது. 3rd ரவுண்ட் எப்படி அப்படின்னா, ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ்னால் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு செயினில் 2 போடுறது. ஸோ அதனால் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். அதே மாதிரி 4th ரவுண்டில் எப்படி வரும் அப்படின்னா, 1 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ், அந்த மாதிரி வரும். நம்ம அந்த மாதிரி எத்தனை ரவுண்டு வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். பட் நான் வந்து ஒரு 4 ரவுண்டாக போட சொல்லியிருக்கேன். இப்போ நான் அகெயின் காட்டுறேன். இப்போ நான் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன், அதை நான் சேர்க்க மாட்டேன். இப்போ நான் வந்து இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஓகேவா? 3rd செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே போடுறேன். இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே ஒரு சிங்கிள் க்ரோஷே, 1 இன்க்ரீஸ் மீன்ஸ் ஒரு செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே போடுறது. இதே ப்ராசஸை கடைசி வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க. அப்போ சர்க்கிள் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இப்போ ஒன்றுன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கு போட்டது வந்து 17 இருக்குது. நான் 18 கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து 17 வந்துச்சுன்னா நீங்கள் இப்போ பயப்படணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? 17 வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு 18 வந்துருச்சுன்னா ஓகே. 17 தான் வந்திருக்கு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த இடத்துல வந்து இன்னொரு சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ரவுண்டு வந்து 4. ஒரு டாப்பில் வந்து எப்பயுமே ஒரு செயின் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு லாக் பண்ணிக்கோங்க சேஃப்டி பின் வச்சு. அதுக்கு பக்கத்தில் செகண்ட் செயினில் வந்து அகெயின் ஒரு சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் செயினில் இப்போ வந்து மொத்தம் வந்து 3 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஒவ்வொரு செயினும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. அதில் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் 2 சிங்கிள் க்ரோஷே, ஒவ்வொரு செயினே 2 ஒன்று போட்டுக்குமா. இப்போ வந்து 4th செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் இன்க்ரீஸ். இதே ப்ராசஸ் தான் கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணிவிட்டு வர போகிறீங்க. ஸோ நல்லா கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் 2 சர்க்கிள் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு சர்க்கிள் நான் வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ எனக்கு வந்து லாஸ்ட்டில் 22 தான் எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 22 தான் எனக்கு வந்திருக்கு. இப்போ இன்னொரு செயின் தெரியுதா? இதில் நான் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன், இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 24 வேணும். நான் என்ன செய்கிறதுனா, லாஸ்ட்டில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ரெண்டே சிங்கிள் க்ரோஷே போட்டு எப்பயும் போல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சர்க்கிளை மட்டும்தான் நான் வந்து கட் பண்ண சொன்னேன். இப்போ வந்து ஒரு சர்க்கிளை வந்து இந்த மாதிரி ஒரு செயின் போட்டு உங்கள் தேவைக்கு லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ இன்னொரு சர்க்கிள் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை வந்து கட் பண்ணாதீங்க. அதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க, கட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு சர்க்கிளை மட்டும் தனி பீஸாக வந்து ஒரு செயின் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஷார்ட்டாக வந்து பெரிய நம்ம தேவைக்கு கட் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக விட்டாலே ஓரளவுக்கு உங்கள் தேவைக்கு நீங்கள் வந்து விட்டாலே வந்து போதுமானது உண்டு. நான் வந்து கொஞ்சோண்டு தான் விட்ருக்கேன், அவ்வளோதான்.
ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கேன். அது நமக்கு தேவையில்ல. நமக்கு வந்து இந்த செயின் தான் வந்து தேவை. ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இப்போ தான் வந்து கான்செப்ட்குள்ளே வரப்போகிறேன். இப்போ நீங்கள் வந்து 2 சர்க்கிள் பண்ணிட்டீங்க. 2 சர்க்கிள் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிள் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, மொத்தம் அந்த எண்டிங் இருக்கு இல்லையா? இதில் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, 8 செயின் போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகேவா? 8 செயினு. 8 செயினில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, டர்னிங்க்கு ஒரே ஒரு செயின் வந்து 8 செயின் போட்டிருக்கீங்க இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு சர்க்கிள் வந்து எடுத்துக்கோங்க. இன்னொரு சர்க்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் எண்டிங் இங்கே முடிச்சிருக்கீங்க இல்லையா? எண்டிங் இங்கே முடிச்சிருக்கீங்க இல்லையா? இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க. இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்கும்போது எல்லோரும் வந்து என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஜாயின் பண்ணும்போது 2 பக்கமுமே வந்து ஒரே மாதிரி இருக்கா? இது ஃப்ரண்ட்டு, நல்லா பார்த்துக்கோங்க. இது ஃப்ரண்ட்டு, பேக் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து 2 பக்கமுமே ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத பாருங்கள். 1. 2வது வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் நடுவில் தான் அந்த செயின் தெரியுது இல்லையா? இதில் நம்ம சிங்கிள் குரோஷே போட்டுட்டு ஒரு ஷெல் மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். அதில் ஒவ்வொரு டைமுமே நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே ஈக்குவலாக பண்ணுறோமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ண போகிறேன். எங்கேனாலும் இந்த இந்த செயினில் இருந்து எந்த சைடு வேணாலும் நீங்கள் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நார்மலாக. இப்படி இருக்கு இல்லையா? ஏதாவது நீங்கள் செயினுக்கு வந்து 2 வீக்கும் வந்து நடுவில் விட்டலாம், இந்த மாதிரி நடுவில் விட்டலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மொத்தமாகவே விட்டுக்கோங்க. மொத்தமாக விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் எப்பயும் போல் நம்ம போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். ஒரு வீல் மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, டர்னிங்க்கு அகெயின் ஒரே ஒரு செயின் மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அப்படியே திருப்பிக்கோங்க. ஏன்னா நம்ம டர்னிங்க்கு ஒரே ஒரு செயின் போட்டுக்கோம் இல்லையா? இப்போ எல்லோரும் வந்து என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, டர்னிங்க்கு ஒரு செயின் போட்டிருக்கணும். அதையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம 8 செயின் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த 8 சிங்கிள் குரோஷே தான். 8 செயின் தான் வந்து நமக்கு கடைசி வரைக்கும். இப்போ நம்ம வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் இந்த ஒரு ஸ்டெப்பு சொல்லிக்கிறேன். சொன்னதுக்கப்புறம் பிகினர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இப்போ நீங்கள் டர்னிங்க்கு ஒரு செயின் போட்டிருக்கீங்க இல்லையா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ நான் வந்து 8. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, டர்னிங்க்கு ஒரு செயின். ஓகேவா? 2வது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா? அது ஒரு செயின் வந்து நமக்கு தெரியும். அப்போ வந்து 2 செயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயின்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3வது செயினில் சிங்கிள் குரோஷே, நம்ம எப்பயும் போடுற சிங்கிள் குரோஷே தான். 1 போட்டிருக்கேன், 2 போட்டிருக்கேன், 3 போட்டிருக்கேன், 4, 6, 7, 8. இப்போ உங்களுக்கு இப்படி வரும். இப்போ 8 வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு செயின் தெரியுது இல்லையா? இப்போ நீங்கள் 8 போட்டிருக்கீங்க இல்லையா? அது பக்கத்துலேயே ஒரு செயின் தெரியும். அந்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பிகினர் வந்து என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா,
இப்போ நான் 2 செயினை விட்டுட்டு தானே உங்களை 3rd செயினை தானே ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 ரோ கரெக்டாக போட்டுட்டு 5வது ரோக்கு அந்த 2 செயினையுமே ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ வந்து 9, 10 ஆகிரும். அப்போ உங்களுக்கு ஷேப் கிடைக்காது. 1. 2வது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 2 வீல் வந்து சேமாக இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. ஒன்று ஃப்ரண்ட் இருக்கும், ஒன்று பேக் இருக்கும். தப்பாக பண்ணுவாங்க. அது பார்த்துக்கோங்க. 3வது வந்து சர்க்கிள் வந்து நல்லா க்ளோஸாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சர்க்கிள்னால் அந்த அந்த சென்டர் பார்ட் வந்து க்ளோஸாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. 4வது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுண்டிங் வந்து தப்பாயிரும். உங்களுக்கு கவுண்டிங் தப்பாகக்கூடாதுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் குரோஷே போட்டிருப்பீங்க இல்லையா, ஐ மீன் 3rd செயினில் போட்டிருப்பீங்களா, அதில் வந்து சேஃப்டி பின் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் அகெயின் ஒரு செயின் போட்டுட்டு பேக் திருப்பிக்கோங்க. பேக் திருப்பினா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஃப்ரண்ட்டு திருப்பினா ரெண்டுமே ஃப்ரண்ட்டில் இருக்கணும். அதே மாதிரியே 2 செயின் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 செயின், அது ஒரு செயின் வந்து உங்களோட டர்னிங் செயின், இன்னொரு செயின் வந்து உங்களோட அது என்னது ஸ்லிப் ஸ்டிச்சுக்குள்ளானது. இப்போ நான் வந்து 2 ரோ மட்டும் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த டர்னிங் திருப்பும் போது அந்த டாப்பில் செயின் தெரியுது இல்லையா, இதில் தான் நான் இந்த டாப்பில் செயின் தெரியுது இல்லையா, இதில் தான் நான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? கடைசி வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் வந்து இந்த செயினை வந்து போடணும். அவ்வளோதான். ஒன்றும் பெரிய வித்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே என்னால் வீடியோவில் வந்து காட்ட முடியாது. நான் வாயால் சொல்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, எனக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஏன்னா என்னால் எல்லாத்தையும் நான் வீடியோவில் பண்ணேன்னா எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ என்னால் அப்போ வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ப்ளே ஆக மாட்டேன்டுது. அதுதான் எனக்கு பெரிய இது ட்ராபேக்ஸாக இருக்குது. இப்போ நான் 2 ரோ போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கு இல்லையா, இது இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மடக்கிட்டு இதில் வந்து ஒரு 8 செயினை மட்டும் எண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 8 செயின் எண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சேஃப்டி பின் 2 பக்கமும் சேஃப்டி பின் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடம் வரைக்கும் நீங்கள் வந்து சேம் ப்ரொசீஜரை பண்ணிகிட்டே வரணும். டர்ன் பண்ணி ப்ரொசீஜரை வந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஷெல் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இது எதுக்கு நான் பின் போட சொன்னேன்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் விட்டு இப்போ நம்ம ஒரு காசோ ஏதோ போடுறோன்னா ஃப்ரண்ட்டில் விட்டு எடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து சொன்னது. ஓகேவா? இது வரைக்கும் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஏன்னா எல்லாத்தையும் என்னால் காட்ட முடியாது. நான் பண்ணி முடிச்சுட்டு வந்து காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். ஆக்சுவலி இல்லை நம்ம வந்து காசு எதுனாலும் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து இப்படி வந்து இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு 8 இது விடுங்க அப்படின்னு. இதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா நம்மளோட ஹேண்ட் வந்து உள்ளே போகணும். அதுக்காக மட்டும் தான் நான் வந்து சொன்னது. நான் ஒரு செயின் இந்த வரைக்கும் முடிச்சுட்டு நான் ஒரு செயின் போட்டு கட் பண்ணியிருக்கேன். சும்மா ஐ மீன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பீஸ் வந்து ஓரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 9 செயின் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் நார்மலாக ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 9 செயின் மட்டும் போட்டுக்கோங்க.
இப்போ நான் வந்து 9 செயின் வந்து போட்டிருக்கேன். 9 செயின் எதுக்குன்னா, ஒரு ஒரு செயினை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 9லேயுமே ஒவ்வொரு செயினையும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே மட்டும் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செயினை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்லேருந்து போடுங்க. நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா, அதே மாதிரியே போட்டுகிட்டே வாங்க. இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்கும், ஒரு லீஃப் மாதிரி. எண்டிங்கில் ஒன்று போட்டிருக்கீங்க இல்லையா, மறுபடியும் அகெயின் இதே எண்டிங்கில் 2 போட்டுக்கோங்க. மொத்தம் கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வந்து நமக்கு 3 வரணும். ஸோ எப்படி 3 வரும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எண்டிங் வரைக்கும் போட்டிருப்பீங்க இல்லையா, அது 1. இப்போ எக்ஸ்ட்ரா 2 போட்டிருக்கீங்களா, அது வந்து 2. மறுபடியும் அகெயின் இப்படி டேர்ன் பண்ணி நம்ம வந்து இப்படி தானே டேர்ன் பண்ணுவோம். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி இந்த பக்கம் நான் அகெயின் சொல்லி காட்டுறேன். இப்படி இருக்கு இல்லையா, இதை இப்படியே டேர்ன் பண்ணுங்கள். கீழ் நோக்கி டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு கீழே உள்ள செயின் வந்து தெரியும். ஐ திங்க் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் தெரியும் போது நீங்கள் வந்து எப்பயும் போல் ஒவ்வொரு செயினையும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே மட்டும் போட்டுவாங்க, போதும். ஏன்னா எல்லாத்தையும் என்னால் வீடியோவில் காட்ட முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் சொல்ல நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி வந்து கேப்ஸ் வந்து வரதான் செய்யும், அதை நீங்கள் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு 9 சிங்கிள் குரோஷே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டேர்னிங்க்கு ஒரே ஒரு செயின் போட்டுட்டு எப்பயும் போல் நம்ம டேர்ன் பண்ண முடியும், அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணும்போது எப்பயும் போல் ஒரு 9 செயின் கிட்ட 9 சிங்கிள் குரோஷே வந்து போட்டுக்கோங்க. அந்த டாப்பில் செயின் தெரியுது இல்லையா, நான் அதில் தான் பண்ணுறேன். இப்போ இந்த இடம் வந்துட்டோம் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் 3 போட்டிங்க. இப்போ 3 இடத்துல நெக்ஸ்ட் வந்து 6, 3 2s 6. ஸோ அதை வந்து டபுள் பண்ணணும். இப்போ நம்ம வந்து 6, 12 அந்த மாதிரி போட்டோம் இல்லையா, இப்போ வந்து 3 டேபிள்ஸில் நம்ம வந்து போடுறோம், அவ்வளோதான். இதே மாதிரியே 18 போட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 6, 12, 18 போட்டோம். இதுக்கு வந்து 3 டேபிளில் ஃபார்ம் பண்ண போகிறோம். 3, 6, 9 அந்த மாதிரி வந்து போடணும். ஸோ இதிலேயே வந்து ஒரு 3 ரவுண்டு மட்டும் போட்டுக்கோங்க. 3 to 4 ரவுண்டு போகிற வரைக்கும். 3, 6, 9, 12. ஓகேவா? சேம் ப்ரொசீஜர். இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, அது எப்படி பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 9 செயின் வந்து போட்டுக்கோங்க. அந்த 9 செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே வந்து ஃபார்ம் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் எண்டிங்கில் ஒரு சிங்கிள் குரோஷே வந்து போட்டிருப்பீங்க. அதில் 2 சிங்கிள் குரோஷே போடுற மாதிரி இருக்கும் அகெயின். அப்போ கம்ப்ளீட்டாக 3 வந்துடும். அந்த 3 வரும்போது நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது போய் தலைகீழ திருப்பி மறுபடியும் போடணும். ஏன்னா நமக்கு வந்து யூ ஷேப்பில் வந்து கொண்டு வரணும், அவ்வளோதான். அதை கொண்டு வந்துட்டு அதே மாதிரியே ஒவ்வொரு செயின்லேயும் 9 போடுங்க. டேர்னிங்க்கு ஒரே ஒரு செயின் போட்டு எப்பயும் நம்ம டேர்ன் பண்ணுற மாதிரி டேர்ன் பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி இது 3 போட்டிருப்பீங்களா, அந்த எண்டிங் வந்துருச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரோக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 6 போடுங்க. அதே மாதிரியே டேர்ன் பண்ணி கீழே அதே மாதிரி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்துடும். மறுபடியும் ஒரு செயின் போடுங்க, மறுபடியும் வந்து டேர்ன் பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்டு வந்து நீங்கள் 3 வர இடத்துல மட்டும் நீங்கள் வந்து 6 போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தேர்ட் இடத்துல 6 இடத்துல 9 போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் அதோடு முடிச்சுட்டு
கம்ப்ளீட்டாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் இன்னும் மேக் பண்ணணும். ஸோ அதனால் மேக் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஏன்னா சேம் ப்ரொசீஜர் தான். கீழே 9 மேலே 9 பண்ண போகிறோம். அந்த யூ மாதிரி வர இடத்துல மட்டும்தான் நான் 3 போட சொன்னேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து 6 போட சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து 12 வந்து போட சொன்னேன். 9 வந்து போட சொன்னேன், சாரி. இப்போ நீங்கள் 4 ரவுண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகும். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த 2 பக்கமும் 9 செயின்னு. இந்த யூ இடத்துல மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு 3 போட்டிருக்கேன், நெக்ஸ்ட்டு 6 போட்டிருக்கேன், நெக்ஸ்ட்டு 9, நெக்ஸ்ட்டு 12 போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு மறுபடியும் ஒரு 2 ரவுண்ட் தேவைப்படுது. அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரியே ஒரு 3 ரவுண்டு போடுங்க. மொத்தம் கம்ப்ளீட்டாக வந்து ஆல்ரெடி 4, அப்புறம் 5, 6, 7 மொத்தம் 7 ரவுண்ட் போடணும். லாஸ்ட்டு 3 ரவுண்டுக்கு ஃபுல்லாக ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான். ஃபஸ்ட்டு 4க்கு மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி 3, 6, 9, 12. நான் வந்து டாப்பு முடிச்சிருக்கேன், பாட்டமும் முடிச்சிருக்கேன். எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் முடிச்சுட்டு கட்லாம் பண்ண வேணாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது ஒரு சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து இந்த யான் கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா யான் கூட சொல்லி கட் பண்ண சொன்னீங்க இல்லையா, அதில் வந்து அது வந்து பேக்கை வச்சுக்கோங்க. நீங்கள் இதை வந்து இந்த யூ ஷேப் வந்து கீழே வரணும், ஓகேவா? இந்த கீழே இது வந்து சைடில் வந்து வரணும். இந்த கேப் வந்து ஆக்சுவலி இருக்க தான் செய்யும். ஏன்னா அதுதான் அந்த பர்ஸ்க்கான வந்து ஒரு அழகே. ஸோ அதனால் அந்த கேப் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் அந்த கேப்பை வந்து க்ளோஸ் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களால் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்ஸோட அழகே வந்து போயிடும். இந்த சென்டர் பார்ட்டில் நம்ம வந்து பட்டன் தைக்கிற மாதிரி இருக்கும். நான் அது என்ன பட்டன் வாங்குறது எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுறேன். இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட்டன் மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல இந்த ஓரங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஓரத்தில் வந்து இந்த சைடில் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. பின் இருக்கு இல்லையா, இதை வச்சு சேஃப்டி பின் வச்சு ஒரு லாக் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல ஒரு செயின் போட்டு உங்கள் தேவைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த ஊசியை வச்சு நீங்கள் நார்மலாக இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்து தைக்க போகிறீங்க. அது வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டால் கூட ஓகே, எந்த ஸ்டிச்னாலும் சரி, செயின் ஸ்டிச் போட்டால் கூட ஓகே. மோஸ்ட்டாக வந்து செயின் ஸ்டிச் வேணால் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு இதாகவே இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன், போட்டிருக்கேன் இல்லையா, நார்மலாக விட்டு அவ்வளோதான். இதே ப்ராசஸை நீங்கள் வந்து சும்மா நார்மலாக, ஐ மீன் இதுக்கு நேராக உள்ளக்க விட்டுட்டு இதே மாதிரியே எண்டு வரைக்கும் கண்டினியூ பண்ணி எண்டிங்கில் லைட்டாக ஒரு நாட் மட்டும் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். பர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். இந்த இடத்துல ஒரு பட்டன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். நான் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணதுனால எனக்கு இப்படி இருக்குது. பட் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடும். நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எப்படின்றத காட்டுறேன். நான் ஒன்றும் பெரிய இந்த ஸ்டிச்லாம் வந்து போடலை. நம்ம நார்மலாக ஊசியை விட்டு அதுக்கு நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக வைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
அது அந்த ஸ்டிச்சுக்கு நேராக நீங்கள் ஊசியை மட்டும் குத்தி எடுத்தாலே போதும். நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்டிச்சே கூட வந்து போடுங்க. லாஸ்ட் வரைக்கும் ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு லாஸ்ட்டாக மட்டும் ஒரு நாட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். செயின் ஸ்டிச் போடணுக்கு அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக ரன்னிங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி வந்து போட்டுட்டு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த கடைசி இதை மட்டும் நம்ம இங்கே விட்ருப்போம் இல்லையா, அந்த ஷெல் போட்டு அந்த இதை கட் பண்ண சொன்னீங்க, அதை நீங்கள் வந்து நார்மலாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டரை வச்சு காட்டி ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இங்கே இந்த இடத்துல வந்து விட்டுருப்பீங்க, அதை வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டரை வச்சு காட்டி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணியிருப்பீங்க, அதையும் காட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல காட்டியிருப்பீங்க. ஸோ எங்கெங்கே காட்டணுமோ எல்லா இடத்துலையும் காட்டி நீட்டாக ஃபினிஷிங் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப 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 ட்ரெண்டிங்காக இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்.